துதிக்கு ஒரு விசேஷ தன்மையுண்டு. துதி ஒரு மெய்ப்பனை அரசனாக மாற்றவல்ல. ஆராதனை வெளிப்பெறும் இடங்களில் ப்ரமோஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராதிக்கிறவர்களா, நான் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ப்ரமோஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாஹ்வேயினுடைய நாமத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் உயர்த்துகிறவர்களா, யாஹ்வேயோட கூட நடக்கிறவர்களா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், பொருளாதார எல்லைகளில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மற்றொரு நபர்களுக்கும் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாத அளவுக்கான பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். 17வது வயதில தான் தாவீதின் மேல் அபிஷேகம். அவனுடைய 10வது வயதில் ஒரு நபரும் அவனை கண்டால் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்க, நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறுவாய், மற்ற யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாத சில உன்னத நிலவாரங்கள் நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லி, ஆமென் நான் சொன்னால் இந்த நாளில் எத்தனை பேருக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும்? மற்றவர்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்க முடியாத அளவுக்கு ஆமென் சில ஆமென் உன்னத நிலவாரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பிதாவானவர் வைத்திருக்கிறார். நான் அதுக்குள் என்டராக போகிறேன். நாங்க அறிக்கை பண்ணுகிறோம், யாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாத அளவுக்கான சில உயர்வுகள் கிரைஸ்ட் ஜெனரேஷன் உங்கள் மேல் இந்த நாளில் வெளிப்படுகிறது. விசுவசிக்கிறவர்கள் ஆவியில் கரங்களை தட்டி கொஞ்ச நேரத்துக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொள்ளும். இப்பொழுதுள்ள உங்களுடைய ஆராதனை அது வெறுமையாக அல்ல, அது சில ஆவிக்குரிய மண்டலங்களை, சில வாசல்களை திறக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது.